அப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரத்திலே சொல்லிட்டா. கிருஷ்ண பரமாத்மா 700 ஸ்லோகம் பண்றார். ஆனா எங்க நம்ம எந்த ஸ்லோகத்துல பெருமாள் திருவடி அடையணும்னு சொல்லல, கடைசியில் தான் சொன்னார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. கவலைப்படாதே, மா சுச்சா, கவலைப்படாதே, என்ன சரணாகதின்னு பண்ணு, நான் உனக்கு எல்லாம் அவனுடைய பாபத்தை எல்லாம் போக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் இல்லையா. ஆண்டாள் முதல் பாசத்திலேயே சொல்லிட்டா. அதனால இங்கே சொல்ற நாரத ரிஷி, அம்மா நீ சரணாகதி மட்டும் பண்ணிட்டா போராது, என்ன பண்ணணும்னா பெருமாள் இடத்துல அந்த சரணாகதிக்காக ஒரு முயற்சி, நீ உன்னுடைய கைகளை தூக்கு, ரக்ஷா அபேக்ஷா, என்னை ரட்சிக்கணும்னு கேளு பெருமாள்கிட்ட, அவன் தானே ஓடி வருவான். பெருமாளை நோக்கி 10 அடி கால வையி, அவன் 90 அடி ஓடி வந்து உன்னை கைப்பற்றுவான் அப்படிங்கிறத சொன்னாலாம். சுவாமி தேசிகனும் அற்புதமாக அனுபவிக்கிறது. நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றிலே, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றிலே